ஆராய்ச்சி மையத்தில் வேலை செய்யும் ஒருவருக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அவரை விட அறிவில் குறைந்தவர்களிடத்தில் ஏதாவது பேச்சு கொடுத்து பின் கடவுள் இல்லை எனும் தன்னுடைய நம்பிக்கையை அவர்களை நம்ப வைக்க முயல்வதே அவருடைய பொழுதுபோக்கு. ஒரு நாள் அவர் தன்னுடைய கிராமத்துக்கு வந்திருந்தார். காலையிலேயே நடைப்பயிற்சிக்கு சென்ற அவர் அங்கே மாடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு பெரியவரிடம் தன் அறிவு திறமையை வெளிப்படுத்த நினைத்து பேச்சை துவங்கினார். சற்று நேரத்தில் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா, அதை உறுதிப்படுத்தக்கூடிய சாட்சியோடு நிரூபிக்க முடியுமா என்று கேட்டார். அதற்கு பெரியவர் நிச்சயமாய் என்று சொல்லி தன்னுடைய விளக்கத்தை ஆரம்பித்தார். ஐயா, நான் இங்கு மேய்த்துக் கொண்டிருக்கும் பசுக்களை பார்த்தீர்களா? சில கருப்பு நிறம், சில செவலை நிறம், ஆனால் அவை அனைத்தும் பச்சை நிற புல்லை தின்கின்றன. ஆனால் அவை கொடுக்கும் பால் வெள்ளை நிறம், அதிலிருந்து எடுக்கும் நெய் மஞ்சள் நிறம். இதையெல்லாம் திட்டமிட்ட ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதில் என்ன சந்தேகம் என்றார் பெரியவர். பதில் எதுவும் பேச முடியாத அந்த ஆராய்ச்சியாளர் மெல்ல நடையை கட்டினார். ஆம் அன்பர்களே, நாம் இந்த உலகத்தில் பார்க்கும் இயற்கையான ஒவ்வொரு காரியமும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதைத்தான் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. தேவன் இல்லை என்று மதிகட்டவன்தான் தன்னுடைய இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என்று வேதமும் நமக்கு கூறுகிறது. இந்த உலகை படைத்த கடவுள் நம்மை கவனிக்கிறார், நம் தேவைகளை சந்திக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அனுபவிக்க இயேசுவையும் இந்த உலகத்திற்கு மனிதனாக அனுப்பி வைத்தார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நம்மை குணமாக்குகிறவர். அவரை போற்றி புகழுவோமா? வாழ்த்தி வணங்குவோமா?